சண்டேனா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 6 மணிக்கு எந்திரிச்சதும் கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் புக் படிச்சேன். டேவை எனக்காக கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் மிஷன் ஏர் கேட் 100 நாள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேலஞ்சில் யாரும் இம்ப்ரூவ் ஆகணும்ல. அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்துட்டு நம்ம ஆளுக்கு 2 வீலர் சொல்லித்தர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ ஓட்டுற அளவு இன்னைக்கு அவ ஓட்டுறதை பார்த்து எனக்கு நல்லா பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. நார்மலா இந்த மாதிரி டைம் வந்தா நான் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு அதை பண்ணாம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்மளை சுத்தி இருக்கிற இடமும் மெஸ்ஸியா இருந்தா நம்மளும் மெஸ்ஸியா தான் இருப்போம்னு சொல்லி படிச்சிருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மெஸ்ஸியா தெரியுதோ அதையெல்லாம் வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். ஈவினிங் மாதிரி கொஞ்சம் வாக்கிங்கும் போயிட்டு ஃபோனையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு மன நிறைவான நாள். இன்னைக்கு மெடிடேட்டும் பண்ணியிருக்கேன், ரீடிங்கும் பண்ணியிருக்கேன், வேலையும் பண்ணியிருக்கேன், வாக்கிங்கும் போயிருக்கேன். ஆனால் பர்ஃபெக்ட் ரொட்டீனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதுவும் பரவாயில்ல. பிகாஸ் இந்த 100 நாள் சேலஞ்சில் நான் பர்ஃபெக்ட் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் பண்ணலை, ரியல் லைஃப்பை எப்படி பெட்டராக மாற்றிக்கலாங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மீண்டும் அடுத்த போராட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். சேர்ஸ்.